அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல்லேருந்து உங்களுக்கு வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு வண்டியில் வந்து போர் எப்படி போயிடுச்சுன்னு கண்டுபிடி தான் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டெப்பாக நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நிறைய வண்டியில் பார்த்தா பிளாக் ஸ்மோக் வருது, ஒயிட் ஸ்மோக் வருது. அந்த மாதிரி பிரச்சனைக்கு எப்போ பார்த்தாலும் போரை பிரிச்சிடுறாங்க, போரை மாற்றிடுறாங்க. அது ஸ்டெப்பாக செக் பண்ணி எப்படி நம்ம விஷயத்தை கரெக்டாக பார்க்கணும், அந்த போர் போச்சா இல்லைனா எட்டு வால்வாலிசில் போச்சா அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. உங்கள் வண்டியில் அதுமாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்களும் இதுமாரி ஈஸியாக கண்டுபிடிச்சி அழகாக வண்டியில் போர் போச்சா இல்லை வால்வாலிசில் போச்சான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி நீங்கள் மாற்றலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் அதுமாரி தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கஸ்டமர் ஒருத்தர் விட்டுருக்காரு, வண்டி அவர் வந்து ரீபோர் பண்ணியிருக்காரு. நான் கரெக்டாக போது தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஃபுல்லாக ரேஸ் பண்ணால் பிளாக் ஸ்மோக் வருது, ஆனால் ஒயிட் ஸ்மோக்கும் சேர்ந்து தான் வருது. இப்போ பிரித்து பார்த்தா போர் போயிருக்கு வருது. இந்த வீடியோவில் வந்து 1 by 1 ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஒரு வண்டியில் போர் போச்சுன்னா இதெல்லாம் செக் பண்ணி பண்ணாவே அந்த வண்டியில் போரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுனா, ஒரு வண்டியில் போர் போயிடுச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் காமிக்க போகிறேன். அது ஒரு 3-4 விஷயத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு வண்டியில் ஸ்மோக் வந்தாவே நம்ம போர் டக்குன்னு பிரிச்சிடக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டெப்பாக நான் செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதேமாதிரி நீங்களும் உங்கள் வண்டியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்கள் வண்டியில் போர் தான் பிரச்சனை இல்லை வேறு எதனா பிரச்சனைன்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக க்ளீனாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த ஹோண்டா ஷைனில் ஹோண்டா யூனிகார்ன் எல்லா வண்டிக்கும் சேம் தான் இது. ஓகேங்களா? ஒரு வண்டியை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது ஒரு 3-4 டிப்ஸ் நான் தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரேஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, போல வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், சைலன்ஸில் பார்ப்போம். வண்டியில் ஒயிட் ஸ்மோக் இருக்குங்க. வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வருது, ஆனால் கார்பனும் வருது வண்டியில். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். இது நம்ம ஹெட்டை க்ளீன் பண்ணலாமா இல்லை போரை மாற்றலாமான்ட்டு தான் அடுத்த ஸ்டெப்பும் நம்ம போகிறோம். இது சைலன்சரில் கையை வச்சு இப்படி பார்த்தாவே நிறைய ஆயில் அடிச்சிருக்கோம். அதுக்கெலாம் கண்டிப்பாக 100% போர் மாற்றி தான் ஆகணும். இதில் கார்பனும் வருது, ஆனால் ஒயிட் ஸ்மோக்கும் வருது. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஸ்டெப்பை வச்சுங்க, அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ஓகே, 2வது ஸ்டெப்பு ப்ளக்கு தான். நம்ம டாக்டர் இல்லாமல் போனால் நாக்கை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்தமாரி தான் இதுவும். உடம்புல என்ன வியாதி இருக்குன்ட்டு கரெக்டாக நாக்கோட ஃபஸ்ட்டு டாக்டர்லாம் சொல்லுவார், நாக்கு தான் காமின்னுவார். அதுமாரி தான் நம்ம ஒரு வண்டியில் ப்ளக்கை கட்டி பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. எந்த ஒரு மெக்கானிக்குமே வண்டியில் ஸ்மோக் வருது இல்லை பிளாக் ஸ்மோக் வருது அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த ப்ளக்கு தான். அதுதான் நம்ம பார்க்குறோம் 2வது ஸ்டெப்பு இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரேஸ் பண்ணி பார்த்தோம், ஒயிட் ஸ்மோக் வருது, ஆனால் பவுடர் மாரியும் இருக்குது. ஓகேவா? கையை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரிதா? 2வது ஸ்டெப்பு இது. ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ 2வது ஸ்டெப்பில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வருது. ஏன்னா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ட்ரையாக இல்லை, இது அப்படியே ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்குது. ஈரப்பதமாக இருக்குன்னா வண்டியில் ஸ்மோக் வருது. கண்டிப்பாக போரில் ஸ்கோரிங் விழுந்திருக்கலாம், இல்லைனா வால்வ் ஆயில் போயிருந்தால் அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு கூட இது பண்ணலாம். எடுத்துங்களா? ஈரப்பதமாக இருக்குது. ஓகே, இது 2வது விஷயம். 3வது விஷயந்தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னா நம்ம கண்டிப்பாக ஹெட்டை கட்டியே ஆகணும். ஹெட்டை கட்டுறதுக்கு நம்ம டேங்கை கட்டிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வாட்டி இப்போ ஃபஸ்ட்டு நான் கேட்டு தான் காமிக்க போகிறேன். அடுத்த வீடியோ தான் உங்களுக்கு மாற்றத்தை காமிக்க போகிறேன். இதில் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நான். ஓகேங்களா? இதில் ஹெட்டில் பிரச்சனையாக போரில் பிரச்சனையாக நான் கைட்டி நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இது 2வது ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். 3வது ஸ்டெப்புக்கு நம்ம ஹெட்டை கட்டுறோம். பார்ப்போம். இப்போது அது ஃபஸ்ட் நம்ம சைலன்சர் கட்டணும். இதுக்கு 12 நம்பர் நெட்டு வரும். ஓகேவா? இதுமாரி டியூப்பில் வாங்கி வச்சிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 12 நம்பரு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைலன்ஸில் வர பேக்கில் வர 14 நம்பர் நெட்டு. சைலன்ஸை கட்டுறது 2 நெட்டு தான் ஈஸியாக கட்டிடலாம். ஓகே, அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஹெட்டை டாப்பு கட்ட போகிறோம். இதுக்கு இந்த ஏரஸ் டியூப்லாம் 10 நம்பர் போல்ட் வரும்.
அதுக்கப்புறம் இந்த போல்டு தனியாக தேவையில் வச்சுக்க வேண்டியதான். இன்னும் டைமிங் வைக்கல, இதோடய நம்ம டோரோட கொண்டு கட்டுறோம் இப்போ. ஓகேவா? இந்த பக்கம் ஒன்று, இந்த சைடு ஒன்று. அப்படியே ஓகே. பெரிய டாப்பு கட்டுறதுக்கு ஒரு 4 10 போல்டு தான். இது கரெக்டான டூல்ஸ் வச்சுக்கணும். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. டூல்ஸ் வச்சு கட்டினாவே பிரச்சனையே இருக்காது. ஓகே ஓகே. இப்போது இதை டோரை நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஓகே. இன்னும் வெளியில் ஹெட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. பெருசாக பேஸ்ட்லாம் பேஸ்ட்டு போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு வாட்டி ஒரிஜினலாக போடணும். ஏன்னா ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு. ரஃப்பில் பேஸ்ட்டு போடாது வேஸ்ட் தானே. இது ரஃப்பாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் எப்படி வைக்கணும்னு பார்க்கணும். ஓகே, இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இந்த 2 லைன் இந்த லைனில் இருக்கும். இந்த ஓ மார்க்கு மேலே இருக்கும். ஓகேவா? இதில் வந்து இந்த டோர் நம்ம கட்டினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே டீ மார்க் இருக்கும், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் ஒரு சிம்பிளாக பார்க்கலாம். ஓகேவா? இந்த மார்க் வச்சு இங்கே எடுக்கலாம். பிஸ்டன் டாப்பில் இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போது நம்ம இந்த பெடாஸ்டீல் இது பேர், இது தனியாக நம்ம கட்டி எடுக்கணும். அதில் டைமிங்கை நம்ம லூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு 8ஆம் நம்பர் வரும். டைம் லூஸ் பண்ணுறதுக்கு இதுமாரி மேலே கொஞ்சம் தூக்கி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த 2 போல்டு இப்போ நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த டாப்பில் இருக்க பெடாஸ்டீல் போல்டு கட்டிடணும். இதில் எதனா த்ரெட்டு போச்சுன்னா கூட நம்ம த்ரெட்டு போடலாம். த்ரெட்டு போகிற சார்ஜுக்கு இது 450 ரூபாய் புதுசாக கூட மாற்றலாம். அது பெடாஸ்டீல் அசம்பிளியே த்ரெட்டு போட்டாவே 300 வந்துடும். மேலே 100 ரூபா போட்டு புதுசாக போடலாம். ஓகே, 4 போல்டையும் கட்டலாம். இதில் ரொம்ப டைட்டாக இருக்கணுங்க. டைட்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கஸ்டமர் அதிகமாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இதுமாரி ஹோண்டா ஷைனுக்கு டைமிங் செயின் எப்படி மாற்றணுன்ட்டு. இந்த வீடியோ பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டைமிங் செயின் எப்படி மாற்றணும் கம்மி போகிறோம். ஓகே, இப்போது இந்த 4 போல்டு நம்ம லூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல்டு 2 இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஓகேவா? அதே நம்ம கரெக்டாக லூஸ் பண்ணணும். கட்டும் போது நிதானமாக பொறுமையாக கட்டுங்க. அப்போ மாட்டும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடை கட்டுறது ஈஸியாக இருக்கும். கடை கட்டிடலாம். மாட்டும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைமிங் கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட பிரச்சனை வரும். அதனால் பார்த்து கட்டுங்க. ஓகே, இப்போது மேக்ஸிமம் நம்ம 8 வேலை முடிய போகுது கட்டுறது. இந்த 8 கட்டுறதுக்கு இந்த மேனி ஃபோல்டர் 2 போல்டையும் கட்டணும். இதுவும் 10ஆம் நம்பர் தான். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, 2 போல்டையும் கட்டுறோம். ஓகே, இப்போது இந்த 2 போல்டையும் லூஸ் பண்ணிக்கலாம். கட்டி எடுத்துட்டோம். டைமிங் மறுபடியும் கட்டி அங்கே வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து டைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த செயினை நம்ம லூஸ் பண்ணுறது என்ன பண்ணோம், டென்ஷனர் ஒன்று இருக்குது இங்கே. அந்த டென்ஷனர் லூஸ் பண்ணால் தான் செயின் லூஸ் ஆகும். இதுக்கு ஸ்பெண்டர் மேலாம் இருக்காது, கொஞ்சம் நிறைய இருக்குது, வேலை இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம கட்ட முடியும். மூணாவது ஸ்டெப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. 2 வாட்டி பார்த்து பண்ணாவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ டென்ஷன் எடுத்துடலாம் இல்லை. ஓகேவா?
அது கட்டினாவே ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கும் வெளில வரத்துக்கு. கேம்சன் வீடு எத்தனை வேண்டியதான். இப்போ இந்த 4 போல்டையும் வெளில எடுத்துகிட்டு இதெல்லாமே ஒரே சைஸ் போல் தான், அதனால் எந்த பிரச்சனை இல்லை. ஒரே சைஸாக தான் இருக்கும், அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வர 10 போல்டு அதே எத்தனை வெளில, இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான், கன்ஃபியூஷன் தேவையில்லை. அப்படியே ஷேக் பண்ணி இந்த பெட்ரோல் ஸ்டீல் எடுத்துட வேண்டியதான். ஓகே, இதில் தான் கேம் ஷாஃப்ட் இருக்குது, ரேக் ஆராமல். ஓகே, இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இதை பார்ப்போம். 2 வால்வு, ஹெட்டை வந்து லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி ஏன்னா அந்த கேஸ் கட்டுறது ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஓகே, நம்ம ஷேக் பண்ணி எடுத்தாச்சு. டைமிங் செயினை கரெக்டாக பார்த்துங்க. ஓகேவா, இந்த வால்வு. இப்போது நம்ம 3வது பாயிண்ட் இதுதான். ஓகே, எடுத்துங்களேன். இங்கெல்லாம் ஆயில் ஃபுல்லாக அடிச்சிருக்கு. வண்டியில் கண்டிப்பாக 100% போர் பிரச்சனை தான். எடுத்துங்களேன், இப்படி பண்ணாமல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிதா, ஃபுல்லாக ஆயில் அதிகமாக அடிச்சிருக்கு. அதனால் இந்த வண்டியில் வந்து அதிகமாக ஆயில் வந்து வெளியில் போகும். கண்டிப்பாக அந்த பிளாக் ஸ்மோக்கில் இந்த ஒயிட் ஸ்மோக் கலந்து அப்படியே போகும். அதனால் ஆயில் வந்து கண்டிப்பாக ஒரு 1000 கிலோமீட்டருக்கு 100 ml 200 ml கண்டிப்பாக கம்மியாகிடும். அதுக்கு மேலே கூட கம்மியாகலாம் சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வண்டிக்கு போர் பண்ணி தான் ஆகணும். இப்போ பிஸ்டன் மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயில் இருக்குது. ஓகே, இந்த ஹெட் காஸ்கெட்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு வாட்டி கட்டினாவே திருப்பி அதை போடக்கூடாது, தூக்கி போட்டு வேறு புதுசாக தான் போடணும். இப்போ இந்த போரையும் கட்டிடணும். இதில் வர ஸ்டெட்டில் வர டபுள் பின்லாம் கரெக்டாக அங்கேயே போடணும், கரெக்டாக எடுத்து வச்சிங்க அதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம போரை கட்ட வேண்டியதான். பேட்லாம் சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக எடுக்கலாம். இந்த ஒரு பேட் அப்படியே இருக்கும். இந்த போரை அப்படியே ஷேக் பண்ணி கட்ட வேண்டியதான். ஓகே, இப்போது இந்த போரில் பார்த்தீங்களா ஸ்கோரிங் மார்க்லாம் இங்கே தெரிஞ்ச அடி எவ்வளோ அடி வாங்கியிருக்கு பாருங்கள். இங்கே தெரியுதுங்க, ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து கண்டிப்பாக ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வரும். கண்டிப்பாக போர் போயிடுச்சு. இதை நம்ம வால்வு வரிசையில் மாற்றினா கூட பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கொஞ்ச நாள் இருக்கும், கண்டிப்பாக திருப்பி ஆயில் வந்து கண்டிப்பாக குறையும். இது கண்டிப்பாக போர் மாற்றி தான் ஆகணும். ஓகேங்களா, இது ரீபோர் வண்டி பண்ணாதீங்க. எந்த வண்டிக்கும் கிராங்க் ஷாஃப்ட் ஒன்றா ரீகண்டிஷன் பண்ணலாம், தவிர போர் வண்டி கண்டிப்பாக புதுசாக போட்டுருங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயில் மேலே வந்திருக்கு. ஓகே, இங்கே பிஸ்டன் பாருங்கள், பிஸ்டன் தேய்மானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே இந்த பக்கம் தேயும், இந்த பக்கமும் இந்த பக்கம் தான் தேயும். ஓகே, போர் மாற்றும் போது பிஸ்டன் அதிலே வந்துடும், ரிங்ஸ் எல்லாமே செட் அதிலே வந்துடும். நம்ம இந்த ஷேக் தான் பார்க்கணும். சைட் ஷேக் கண்டிப்பாக லைட்டாக இருக்கும், சென்டர் ஷேக் தான் இருக்கக்கூடாது. அதனால் இந்த வண்டிக்கு 100% கிராங்க் ஷாஃப்ட் பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர் வண்டி மாற்றினா போகிறோம். ஓகேவா, இந்த போரை வந்து மாற்றுறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஒரு வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் பிளாக் ஸ்மோக் வந்தால் போர் பிரச்சனையா அப்படின்னு கண்டுபிடிக்க இந்த ஒரு வீடியோவை போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிளாக் ஸ்மோக் வந்தால் இது வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இந்தமாரி இருக்காது, தனித்தனியாக வராது, ஈரப்பதமாக இருக்காது, பவுட்ரு மாதிரியே இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி வால்வு வரிசையில் மாற்றினாலும் சரியாகும். ஓகேவா, ஓகே, இந்த வண்டிக்கு நம்ம போர் மாற்றும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம போரை மாட்டும் போது அந்த வீடியோ காமிக்கிறேன். நிறைய பேர் டைமிங் செயின் எப்படி மாட்டணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஹோண்டா ஷைனு, ஹோண்டா யூனிகார்ன், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.